முதலில் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் விஜய் வருகைக்கு முன்னால், விஜய் வருகைக்கு பின்னால் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஏன் அப்படின்னா, ஆளும் திமுக எதிர்க்கட்சிக்கு சென்று விட்டது, எதிர்க்கட்சியான அதிமுக 3வது இடத்துக்கு சென்று விட்டது, நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்கு சதவீதம் குறைந்து விட்டது. இப்படி ஒவ்வொரு நாளும் அதெல்லாம் கடந்து முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டார். பொறுப்பேற்று கொண்ட கையோடு தலைவர்களை சந்தித்தார். மட்டுமல்லாது அதிமுகவின் ஒரு தனி அணியாக செயல்படுவோம் என்று அறிவிப்பை வெளியிட்டுள்ள முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையிலான எம்எல்ஏக்களையும் விஜய் சந்தித்திருக்கிறார். இப்படியாக பெருத்த ஒரு குழப்பம் நம்மளால் உணர முடிகிறது. பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சியில் தற்போது நிலவக்கூடிய இந்த விவகாரம், அதனால தான் நான் அதை ஒரு நேரேட்டிவாக நான் சொன்னேன். இது எல்லாத்தையும் நம்ம இந்த புள்ளிகளை இணைத்து தான் பார்க்க வேண்டியுள்ளது. எப்படி பார்க்குறீங்க அப்பாஸ்? அதிமுக எதிர்க்கட்சி வரிசையிலே கூட 2வது இடத்திலே கூட நிலைக்க முடியவில்லை. கடந்த காலங்களிலே அவர்கள் இருதுருவ அரசியலிலே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்கிற வரிசையில் மாறி மாறி 2 பேரும் மாறி மாறி திமுகவும் அதிமுக வந்திருக்கிறாங்க. திமுக தோற்கிற போது அதிமுக ஆளுங்கட்சியாகவும், அதிமுக ஜெயிக்கிற போதெல்லாம் திமுக எதிர்க்கட்சியாகவும் மாறி மாறி இருந்தது. இந்த இருதுருவ அரசியல் என்பது இன்றைக்கு இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. அதிமுகவினுடைய இடத்தை தேமுதிக இருந்ததல்ல, அதிமுகவின் இடத்தை தாவேகா கைப்பற்றி விட்டது. அப்போ ஒரு முறை தேமுதிக எதிர்க்கட்சியாக இருந்துச்சுல்ல? ஆமாம், எதிர்க்கட்சியாக இருந்துச்சு. ஆனால் அது கூட்டணியின் வழியாக வந்தவர்கள், தனித்து களம் கண்டு எதிர்க்கட்சியாகல, அதிமுகவோடு பயணித்து அதில் அதிமுகவால் எதிர்க்கட்சி ஆக்கப்பட்டவர், அப்படி வைக்கலாம். தனித்து கிடையாது. அப்போ அதிமுகவின் இடத்தை தாவேகா கைப்பற்றியதற்கு பின்பு 3வது சக்தி என்பது தமிழ்நாட்டிலே அதிகார மையம் அல்ல. நீங்கள் 67 காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டதற்கு பின்பு அது எதிர்க்கட்சி வரிசைக்கு வருகிறது. அதிமுக வந்ததற்கு பின்பு அது 3வது சக்தியாக மாறுகிற போது அது மீண்டும் அதிகாரத்திற்கு வரவே முடியாத இயக்கமாக இன்று வரை தொடர்கிறது. ஏறத்தாழ 67 காங்கிரஸ் மாதிரியான இடத்தை நோக்கி தான் அதிமுக சென்று கொண்டிருக்கிறது என்பதனால இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சி அரசியலுக்கும் திமுக இருக்கு, நமக்கு என்ன வேலை? நாம் ஏன் அவர்கள் பெரும்பான்மைக்காக தடுமாறி இவ்வளவு சிறிய கட்சிகளிடம் போய் அவர்கள் மன்றாடி வேண்டி அவர்களுடைய ஆதரவை எல்லாம் பெறுகிற இந்த காட்சியை பார்க்கிற போது 47 சீட்டு வச்சிருக்கிற அதிமுக நாம் ஏன் அதை போய் ஆதரிக்க கூடாது என்று அங்கு இருக்கக்கூடியவர்கள், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிறவர்கள், இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் சிந்திக்கிறார்கள். அதிகார மையமாக மாற வேண்டும், நேரடியாக முதன்மை அதிகார மையமாக இனி மாறவே முடியாது என்கிற போது ஒரு துணைநிலை அதிகார மையமாக ஏன் மாறக்கூடாது, ஒரு தோழமையின் வழியாக நாம் ஏன் மாறக்கூடாது என்று சிந்திக்கிறார்கள். இது ஒன்றும் தவறான விஷயமே அல்ல. அவர்களை பொறுத்தவரை அவங்க தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு, அதிகார மையமாக ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஏன் அதை விடுவானேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்பாஸ், தேர்தலுக்கு முன்னதாக தாவேகா தலைவர் விஜய் வைத்த பரப்புரை என்பது தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம். திமுக வெர்சஸ் டிவிகே வெர்சஸ் திமுக அப்படின்றத அவர் தொடர்ச்சியாக அந்த பரப்புரையை மேற்கொண்டு வந்தார். அது இப்போ தேர்தலுக்கு பின்னான இந்த நகர்வுகள் மூலமாக அரங்கேறி கொண்டு இருப்பதை திமுக வரவேற்கிறதோ? இல்லை, திமுக தன்னுடைய இடத்தை தக்க வைக்க முடியவில்லை என்கிற வருத்தத்தில் தான் அவர்கள் இருப்பார்களே தவிர, அவர்களுக்கு அதிமுக பின்னோக்கி போவதை கூட அவர்கள் விரும்ப மாட்டார்கள். தங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு இணையான ஜோடியாக அவர்கள் அதிமுக இருக்க வேண்டும் என்று தான் கடந்த காலம். அதுதான் கேட்டேன், அதனால தான் அந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். எப்படி? அதனால தான் திமுக இதை வரவேற்கிறதோ அப்படின்னு நான் கேட்டேன். திமுக வரவேற்கிறதுன்னு இல்லை, திமுகவில் இதுக்கு ரோல் கிடையாது. என்ன வேடிக்கையாக இருக்குன்னா, திமுகவுடைய தோழமை கட்சிகள் போய் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தா ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக தான் அனுப்பிச்சி விடுதுன்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஆதரவு கடிதம் தருவதில் தாமதமானால் திமுக தான் தடுக்குதுங்கிறாங்க. ரெண்டையுமே திமுக மேலே பழி போடுறாங்க. அதுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க ஆட்சி அமைக்கிறது, அமைக்காமல் போகிறது, பெரும்பான்மை பெறுவது, பெறாமல் போகிறது, திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? திமுக அவர்கள் இடத்தை தக்க வைக்க முடியவில்லையே, நாம் 2வது இடத்துக்கு எதிர்க்கட்சி வரிசைக்கு வந்துவிட்டோமே என்கிற அந்த கவலையில் அந்த கட்சியை மீட்டெடுத்து மீண்டும் அதிகார மையமாக மாற்றுவதை பற்றி தான் சிந்திப்பார்களே தவிர, இது குறித்தெல்லாம் அவர்களுக்கு சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கான தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் நான் இந்த கேள்வியை திமுகவை நோக்கி கேட்க விரும்புகிறேன் என்றால், சி.வி. சண்முகம் முன்னதாக ஆட்சி அமைத்த பிறகு திமுக பேசியது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக, விசிக தலைவர் திருமாவளவன் முதலமைச்சராக, அப்படிலாம் நிறைய கருத்துக்களை முன்வைத்தார் அல்லவா? அதனால நான் இதை கேட்குறேன். அப்போ திமுக ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு எண்ணத்தில் இருந்தது,
இப்போ அது முழுதுமாக அது உடைக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு ஆலோசனை செய்யப்பட்டதே தவிர அது நடைமுறைக்கு வந்து சரியாக இருக்காது அதனால என்று திமுக பின்வாங்கப்பட்டது. சம்பந்தம் இல்லை நீங்க சொல்றதை ஏற்க முடியாது இல்லையா? அதுக்காக நான் சொல்றேன். இல்ல, இந்த அதாவது அரசியல் நகர்வுகள்லாம் நடந்துதான் இருந்துச்சு. திமுக அப்ப அந்த அடிப்படையில் இப்போ இரு அணிகள் அப்படின்றது ஏறக்குறைய அந்த கட்சி உடைக்க பார்க்கிறார்கள், அதை கபலீகரம் செய்ய பார்க்கிறார்கள். இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி பார்க்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதாவது இந்த பின்னணியில் தான் நான் கேட்கிறேன் பாஸ். திமுகவிலே இருந்துதான் அதிமுகவே தோன்றியது. பல பேர் அதிமுகவிலே முரண்பட்டு மீண்டும் திமுகவிலே போய் சேருகிற போதெல்லாம் தாய் கழகத்தில் இணைகிறேன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க வந்து அதிமுகவில் இருந்து நான் அண்ணா இருந்த திமுகவில் போய் இணைகிறேன்னு கூட சொல்லுவாங்க சில பேர், அதிமுக திமுக போகும்போது. அப்ப இது வந்து வழக்கமாக நடக்கிற ஒரு பயணம். ஆனால் ஒரு 50 ஆண்டு காலம் எதிரெதிர் துருவமாக அரசியல் செய்துவிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பது என்கிற உரையாடல் என்பது தொண்டர்களுக்கு மத்தியில் கட்சியினுடைய அடித்தளத்தை அது ஆட்டங்காண வைத்து விடும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த முயற்சி கைவிடப்பட்ட ஒரு முயற்சி. அது வந்து சிந்தித்தார்கள் அல்லது யோசித்தார்கள், அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது என்று அதை நிறுத்திவிட்டார்கள். அந்த மாதிரியான ஒரு இணைப்பு சார்ந்த ஒரு அரசியலை வந்து நம்ம செய்ய வேண்டாம்னு 2 கட்சிகளில் குறிப்பாக திமுக அதை நிராகரித்திருக்கிறது. இறுதி கட்டத்தில் ஒரு முயற்சி நடந்தது வரைக்கும் உண்மைதானே தவிர அது இறுதி கட்டத்தை எட்டவே இல்லை, முடிவு எட்டப்படவில்லை. அதனால அதை பற்றி நம்ம வந்து இனி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாநிலங்களில் மகாராஷ்டிராவில் இவ்வாறு நடந்தது, இந்த மாநிலத்தில் இவ்வாறு நடந்தது அப்படின்னா நம்ம நிறைய வரலாற்று பின்னணியை நம்ம பார்க்கிறோம். அப்படியான ஒரு வியூகத்தை தமிழகத்தை நோக்கி நகர்த்துகிறார்கள் பிரதான எதிர்க்கட்சி. கடந்த முறை பிரதான எதிர்க்கட்சி திமுக அதிமுக இருப்பதையும் திமுக இருப்பதையும் விரும்பி வந்த காலகட்டத்தில் இப்போ இப்படி இந்த நகர்வை தாவேகா செயல்படுத்துகிறதா அல்லது பின்னணியில் தாவேகா இருக்கிறதா இப்படின்லாம் இந்த விஷயங்கள்லாம் கூட போதில்லையா? அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, தாவேகா வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிவிட்டது. அதுக்காக வந்து திமுக அதிமுக வந்து இணைந்துலாம் அதை எதிர்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவரவர் நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டு அதை எதிர்கொண்டால் போதும் என்கிற ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்போ என்னன்னா உட்கட்சி குழப்பம் நிகழ்கிறது. நாம் இப்படியே இருக்க முடியாது, இந்த கட்சி வந்து ஒரு பின்னடைவை நோக்கி செல்லுகிறது, தொடர் தோல்விகளை சந்திக்கிறது. அதான் பாஸ், உட்கட்சி விவகாரம் என்பதை உட்கட்சி விவகாரமா பார்க்கலாமா, இல்ல தாவேகா ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு அது தன்னுடைய பெரும்பான்மையை மேலும் வலு சேர்க்கும் வகையில் இந்த காய் நகர்த்தல்களை நகர்த்துகிறதா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல, தாவேகா யாரிடத்தும் கோரிக்கையை வைக்கலையே. அவர்கள் கோரிக்கையை வைத்தது காங்கிரஸ் கட்சியிடமோ கம்யூனிஸ்ட் கட்சியிடமோ விசிகாவிடமோ வெளியில் தெரிந்தது. இல்ல, அதான் அதிமுக பேசியது கூட வெளியில தெரியல, ஆனா நடந்தது. ஆமா, ரொம்ப நெருக்கும் போது ஆமாப்பா நடந்துச்சு அப்படின்ற இடத்துக்கு இப்பதான் வந்திருக்காங்க. அந்த மாதிரியான திரைபேரங்கள் இப்படிலாம் நடந்து. அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் முறையாக வந்து எனக்கு பெரும்பான்மை ஆதரவை தாருங்கள் என்று தாவேகா கோரிக்கை வைப்பதற்கு பதிலாக அதிலே இருந்து கருத்து முரண்பாட்டிலே உடைத்து கொண்டு வருகிற ஒரு அணியை வந்து ஆதரிப்பது என்பது வந்து நியாயமாக பார்த்தால் ஒரு கட்சிக்கு செய்யக்கூடிய ஒரு முறையற்ற செயலாக தான் நான் பார்க்குறேன். நியாயமாக என்ன செய்திருக்க வேண்டும்? அவர்கள் கட்சிக்குள்ள ஒரு பிளவு அரசியலை நாம் வந்து ஏற்பது என்பதற்கு பதிலாக அந்த கட்சியோடு உரையாடி அதை சரி செய்து பெரும்பான்மை பெறுவது என்பது ஒரு அரசியல் மாண்பாக இருக்க முடியும். அந்த அரசியல் மாண்பை இவர்கள் வந்து பின்பற்றவில்லையோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அப்போ அந்த பின்பற்றவில்லையோ அந்த சந்தேகத்திற்கு பின்னால் சில சூழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னு. சூழ்ச்சிகள் இல்லை, அவங்க வர விரும்புகிறாங்க. ஒரு குரூப் வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒப்புக்கொள்ள மறுக்கிறார், இந்த முடிவை ஏற்க மறுக்கிறாரு. அவர் தான் எங்களுக்கு கட்சிக்கு பொதுச் செயலாளர், நாங்கள் கட்சியை உடைக்கிறதுக்காக வரல, இந்த கருத்தை அவர் ஏற்க மறுக்கிறாரு. பொதுக்குழுவை கூட்டுங்க, எல்லாரையும் கூட்டி சபையை கூட்டுங்க, பேசுங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வர்றாங்க. அவர் பிடிவாதமாக இருக்கிறார். கடந்த காலத்தில் எப்படி ஒற்றை தலைமைன்னு ஒரு பிடிவாதமாக இருந்தாரோ, எப்படி வந்து செங்கோட்டையனை விரட்டி விட்டார், ஓபிஎஸ்ஐ வந்து சேர்க்க மாட்டேன்னு சொன்னார், தொடர்ச்சியாக சசிகலாவை நிராகரித்தார். அவர் வந்து அந்த ஒரு பிடிவாத தன்மையோடு அந்த கட்சியை வந்து நகர்த்துகிறார். அது மேலும் மேலும் தோல்விக்கு மேல் தோல்வியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றம் வந்து எங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கிறது, எதுவுமே நிகழவில்லை என்கிற விரக்திக்கு எங்களை ஆளாக்கி இருக்கிறது என்று ஒரு கோரிக்கையை அவங்க முன்வைக்கிறாங்க. நிர்வாகிகள் அதிருப்தி தான் உண்மையான காரணம். தலைமையை மாற்றுவதுனா இப்போ நீங்கள் தனிநபரை முன்னிலைப்படுத்தி தான் அரசியல் கட்சி நடத்துகிறாங்க. இப்போ ஒரு அறியப்பட்ட முகமாக மாறி இருக்கு. நிர்வாகிகள் அதிருப்தி என்பது எதை நோக்கி, எதற்காக அதிருப்தி அப்படின்ற போது அதிருப்தி என்ன? அவர் அமைச்சரவையில் பங்கு பெறணும், அதிகாரத்தில் பங்கு பெறணுங்கிற கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவரே தலைவராக நீடிக்கலாம், பொதுச் செயலாளராக நீடிக்கலாம், அதில் எங்களுக்கு ஒன்றும் மாற்றி பார்க்கலாம். ஆமாம், அதுதான் உண்மையும் கூட. அவங்க சொல்கிறாங்களே, இன்றைக்கு வேலுமணி கூட சொல்லுகிற போது சொன்னாங்க, நாங்கள் வந்து கட்சியை உடைக்கலாம் நாங்கள் முயற்சி பண்ணலை, பத்திரிகையாளர்கள் அப்படி வந்து தலைப்பிட வேண்டாம், அந்த மாதிரி பேச வேணாம் நீங்கள் யாரும், நாங்கள் இந்த கருத்தை மாற்றிக்கொள்வதற்கு பொதுக்குழு கோரிக்கைகள் தொடர்பாக தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இது வந்து ஒரு சிறிய முரண்பாடு தான், தீர்க்கப்பட வேண்டிய ஒரு சிறிய முரண்பாடு தானே தவிர
தலைமையை மாற்றுவதால் மட்டும் அந்த கட்சி மேலே வந்துருமா என்ன? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இன்னொருத்தரை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணணும். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, சினிமா எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க ஒரு ஹீரோவை, அது மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே தங்களுடைய தலைவர்களை மார்க்கெட்டிங் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தொடர்ந்து விளம்பரப்படுத்தி அவரை முதன்மைப்படுத்தி ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறதா இருக்கலாம், போஸ்டரில் காட்டுறதா இருக்கலாம், அல்லது பத்திரிகைகள் விளம்பரமாக இருக்கலாம், தொலைக்காட்சி எல்லாத்துலேயுமே மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஒரு பிராண்டாக மாற்றுறாங்க. அதனால் இவரை மாற்றினா அந்த கட்சி இன்னும் பலவீனப்படும்னு யார் ஆசைப்படுகிறார்களோ எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் தான் இதை ரொம்ப விரும்புகிறாங்க. அவர் தலைமைக்கு தகுதியா இல்லையா என்பது அந்த கட்சியினுடைய உட்கட்சி விவகாரமே தவிர அதை தாண்டி நிர்வாகிகள் அதிருப்தி என்பதுதான் சரியான பார்வை. நல்லது, நன்றி அபாஸ்.